என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு காலை வணக்கம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அமெரிக்காவில் நடந்தது. கதையின் தலைப்பு சாதனை. அமெரிக்காவில் ஒரு பெண், சுவாதி, அந்த பெண்ணுடைய பேரு. அந்த அம்மா, அந்த பொண்ணு என்ன பண்றாப்புல அப்படின்னு சொன்னா, காலேஜ் படிக்கிறாங்க. படிக்கும் பொழுது கொஞ்சம் அழகா இருந்தாலே பெண்களுக்கு ஆபத்துங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடணும். இப்ப இருக்கிற பெண்களும் சரி, அப்ப இருந்த பெண்களுக்கும் அந்த நிலைமை தான் நடந்திருக்கு. சரியா? அப்போ இந்த மாதிரி அந்த பொண்ணு காலேஜ் படிக்கையில கூட இருந்த நண்பர்கள் கொஞ்சம் அந்த பொண்ணை தொந்தரவு பண்றாங்க. தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னா அந்த பொண்ணு அதுக்கு எதுக்குமே ஈடு கொடுக்க மாட்டாங்க. நீலாம் ஒரு மனுஷனாங்கிற மாதிரிதான் அந்த பிள்ளை தூக்கி தூர எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கு. ரொம்ப தீவிரமா ஒருத்தன் அந்த பொண்ணை ரொம்ப துரத்துறான். அப்ப அந்த பொண்ணு அவங்கிட்ட ஒரு விதத்துல பேசுறா. நீ எப்படி என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும், உன்னால என்ன செய்ய முடியும், நீயா நான் பாத்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த பொண்ணு எதிர்த்து அந்த பையனை துரத்தி பேசுறா. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அந்த பையனுக்கும் அவளுக்கும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வருது. பள்ளி காலேஜ் நிறைவுக்கும் வரக்கூடிய டைம் வந்துருச்சு. அவ்வளவு நாள் அவங்களுக்குள்ள ஒரு துரத்தலோட அந்த பட்டத்தை அந்த பொண்ணு படிச்சுட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் மறுபடியும் அவளுடைய வீடு எங்க இருக்கு என்ன ஏதுங்கிறத அலசி, இந்த மீனை வலையில போட்டு எடுக்கிறது போல கடல்ல எவ்வளவு தூரம் மீன்களை வலை போட்டு எடுப்பது போல அந்த பெண்ணை எங்க இருக்கு ஏது இருக்குங்கிறத விசாரிச்சு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ஏரியாவுக்கு வர்றான். மறுபடியும் இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் ஃபைட் வருது. அந்த மாதிரி வரும்பொழுது அவங்க பேரண்ட்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பொண்ணோட வீட்டுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருது. மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் எந்த அளவுக்கோ முயற்சி எடுத்து இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது தம்பி, உனக்கு என்னவோ நீ ஓவலி, என் பிள்ளைக்கு என்னதோ அதை நான் பார்த்துக்கிடணுமோ ஒழிஞ்சு நீ கட்டாயமாக இந்த மாதிரி எல்லாம் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி இப்ப பேசுறதான் அப்பவும் பேசியிருக்காங்க. மறுபடியும் நிறைய பிரச்சனைகள் ஆயிடுது. இந்த பொண்ணு எதிர்பாராம ஒரு நாள் வீதியில நடந்து போறா. அவன் அப்படியே வெளியில வரும் பொழுது கையில என்னன்னா ஆசிட் எடுத்துட்டு வந்துடும். ஆசிட் எடுத்துட்டு அந்த பிள்ளை முகத்துல அப்படியே ஊத்திடுறான். அந்த பிள்ளை முகம் அப்படி கருகி ஒரு சைடு அப்படி சுருங்கி ரொம்ப அவதிக்கு உள்ளாயிருந்தாப்புல அந்த சுவாதி. இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நிலைமைக்கு கொண்டுட்டு அவன் தப்பிச்சு போயிருந்தான். அவனுக்கு அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் நடந்துச்சுங்கிறது அந்த கதைக்குள்ள எனக்கு தெரியல. அப்புறம் இந்த பொண்ணு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் ஓரளவு உயிர் பிழைச்சிட்டா. ஆனா முகத்தினுடைய அழகு போச்சு அந்த பிள்ளைக்கு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு சின்ன தீக்காயம் பட்டாலே அந்த விரல்லையோ இல்ல உடம்புலயோ லேசா பட்டாலே அந்த இடம் நமக்கு கிட்டத்தட்ட மாறி வரணும்னா எவ்வளவோ நாட்கள் எடுத்துக்கிட வேண்டியதா இருக்கு. அப்படி உள்ள சூழ்நிலையில ஆசிட் பட்ட பொண்ணுக்கு அந்த முகம் மறுபடியும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு இறைவன்கிட்ட இருந்து மறு உயிர் பெற்றுதான் வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த முகத்தினுடைய அழகு அந்த பிள்ளைக்கு போயிடுச்சு. உயிர் நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. கடைசியில பார்க்க போவையில அந்த பெண் அந்த வீதியில அதுக்கப்புறம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த முகத்தை அப்படி மூடிக்கிட்டே தான் வருவா. ஏன்னா பச்சை குழந்தைகள் அந்த ரோட்ல நின்றுச்சு அப்படின்னு சொன்னா அந்த சுவாதியை பார்த்து அப்படி பயந்து அழுமா. ஒரு அம்மா குழந்தைக்கு சாதம் ஊட்டணும்னு நினைச்சா கூட சுவாதிக்கா வருவா. நான் அவட்ட சொல்லவா, இப்ப நம்ம தான் சொல்றோமே, சாப்பிடலன்னா 2 கண்டங்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவோம், அந்த பாரு பூச்சாண்டி வரோம் அப்படின்னு நம்ம சொல்றது மாதிரி அந்த
ஏரியாவே வந்து சுவாதியக்காவை கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மா குழந்தைகளுக்கு சாதம் மூட்டையில கூட இந்த மாதிரி சொல்லி அந்த குழந்தைகளுக்கு சாதத்தை கொடுக்கறத இந்த பொண்ணு காதால கேட்டு மனவேதனையோட அந்த ஏரியாவிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஒரு போட்டோ ஸ்டுடியோல வந்து வேலை கேட்பா. ஏன்னா அவ படிச்சதுக்கும் அந்த போட்டோ ஸ்டுடியோவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா வேலை இல்லாத பட்டதாரிகள் இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்து தன்னுடைய ஃபைல்களை இதயத்துல சுமந்துகிட்டு இருக்கிறது மாதிரி சுமந்துகிட்டு போறது மாதிரி அந்த பொண்ணும் வந்து வேலை இல்லாம அவ கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறம் வந்து ஒரு போட்டோ ஸ்டுடியோல போய் வேலை கேட்கிறா. அந்த ஆளும் வந்து பரவாயில்ல அப்ப நீ வந்திருப்பா அப்படின்னு சொல்லி வேலை கொடுக்குறாரு. அவரைத்தான் கடவுளாக அந்த இடத்துல நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கொஞ்சம் காலங்கள் அந்த ஸ்டுடியோல அவ வேலை பார்க்கறா. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டுடியோக்காரருக்கும் இவளுக்குமே பழக்கம் வந்துடும். சுவாதிக்கும் பழக்கங்கள் வந்த உடனே சுவாதியை அவர் மனம் முடிச்சுக்கிடுதாரு. ஏன்னா யாருமே மனம் முடிக்க முடியாத சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு இருக்கிறா. ஏன்னா அந்த அளவுக்கு அழகா பேரழகா இருந்த பெண் ஆசிட்டுக்கு ஊத்துனதுக்கு பிறகு அந்த பெண்ணை யாருமே வந்து திரும்பி பார்க்க முடியாது. அவ்வளவு அருவருப்பா இருக்கும் பார்க்கையில. அப்ப இந்த மாதிரி இருந்த பொண்ணுக்கு அந்த ஸ்டுடியோக்காரர் வாழ்க்கை கொடுத்திருக்காருன்னா அந்த இடத்துல கடவுள் தான் வந்து அவளை வாழ்க்கைக்கு உறுதுணை கொடுத்திருப்பாருன்னு நான் இந்த இடத்துக்கு யோசிக்கிறேன். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து மனசுல ஒரு சோர்வு வருது. அவ்வளவு நாள் அந்த பொண்ணு வந்து சோர்வு, ஏன்னா ஆசிட் விட்ட அந்த தருணத்துல கூட தன் அழகு போயிருச்சுங்கிறத கூட அந்த பொண்ணு வந்து நினைச்சு சோர்வாகல. பரவாயில்ல நமக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டு அந்த வேலையை நம்ம சந்தோஷமா பாக்குறோம் அப்படிங்கிற மனநிலையில தான் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி வந்துச்சு. ஆனா தன் திருமணத்துக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மன சோர்வாகுதா. என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்குது. எந்த ஒரு தருணத்திலையும் அவரு அந்த அம்மா பொண்ணை வந்து விட்டு கொடுக்கறது இல்லை, பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் விட்டு கொடுக்கறது இல்லை. எல்லாமே நல்லா ஹாப்பியா போய்கிட்டு இருக்கு அந்த வாழ்க்கை. அந்த பொண்ணு ஏன் வந்து மனசுக்குள்ள ஒரு வேதனை வருது அப்படின்னு சொன்னா தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நம்மளை பார்த்து பயந்தா நாம எப்படி அந்த குழந்தைய வளர்க்கிறது. ஏன்னா அந்த பொண்ணு சுவாதி வந்து ரோட்ல வரும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லா அம்மாமார்களும் குழந்தைகளுக்கு சாதம் மூட்டையில சுவாதி அக்கா வர சாப்பிடுதியா இல்லையான்னு கேட்ட அந்த ஒலி வந்து அந்த அந்த சுவாதியினுடைய மனசுல வந்து அப்படி அச்சிட்ட ஆணியை வச்சு எழுதுனது போல அந்த இதயத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து எழுதப்பட்டிருக்கு. இத வந்து அவளால சீர்ணிக்கவே முடியல. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம், நம்ம குழந்தை எப்படி நம்ம கிட்ட வளருமா, இல்ல நம்ம குழந்தை பெத்துக்கிடவா வேண்டாமா, இதே சந்தோஷத்திலேயே வாழ்ந்துடலாமா, குழந்தை பெற்றதுக்கு பிறகு நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்துடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் வச்சு அந்த பொண்ணு வந்து மனசை வந்து அப்படி சஞ்சலத்துக்கே கொண்டுட்டு வரா. அப்படி இருக்க நேரத்துல அந்த பொண்ணு கன்சியூவாவும் ஆயிடுதா. அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் தான் அந்த நாட்கள் கடந்த உடனே ஒரு குழந்தையும் பிறக்கிறது. ஆனா அந்த குழந்தை பிறந்து அந்த தாய்க்கு வந்து அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா நம்மளுடைய வாரிசு இல்லாம போயிருமோன்னு ஒரு பக்கம் மனவேதனை வந்தா, இந்த மாதிரி நம்ம பிள்ளை நம்மளை விட்டு தூரமா போயிருவாளோங்கிற அந்த மாதிரி ஒரு மனநிலை. இந்த ரெண்டு மனநிலைக்கு இடையில அந்த குழந்தை பிறந்த உடனே அத்தனையும் தூக்கி தூர போட்டுட்டு அந்த சுவாதி வந்து தன் குழந்தைய வந்து அப்படி தன்னுடைய மூச்சு காற்றை விட்டு எப்படி முத்தம் கொஞ்ச நாளோ முதல் முற்றம், அதே போல அந்த முற்றம் வந்து மறுபடி அந்த குழந்தைய போய் அப்படி தொற்றி அப்படி முத்தம் கொஞ்சி வளர்க்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த குழந்தைய மார்போடும் தோளோடும் அணைச்சி சீராட்டி தாளாட்டி அந்த அளவுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து தன் குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே தன்னுடைய தாய் முகம் பார்த்து சிரிக்கும்.
இவ தன்னுடைய மார்புல தன் குழந்தைக்கு பால் ஊட்டிக்கிட்டு இருக்கிறா. தன் குழந்தை அப்படி முட்டி உதைச்சிட்டு அப்படி அந்த மார்பகத்தை அப்படி ஒரு உந்திக்கிட்டு தன் கண்ணை உருட்டி தன்னுடைய அம்மாவை பார்த்து ஒரு புன்னகை விட்டதும் சுவாதிக்கு ஒரு தாமரையின் தண்டில் இருந்து அந்த தாமரை 2 இதழை எப்படி விரிச்சு வெளியிலே வந்ததோ அதே விட பயங்கரமான ஒரு ஹாப்பி அவளுக்கு. சுவாதிக்கு இருந்த ஹாப்பி இப்போ அந்த இடத்துல உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் எப்படி தன் குழந்தை தனக்கு முதல் குழந்தை பிறந்து தனக்கு எந்த அளவுல தன் தாய் ஸ்தானத்தையும் தகப்பன் ஸ்தானத்தையும் கொடுத்திருந்தாங்களோ அதை விட ஒருபடி மேல இந்த இடத்துல சுவாதியின் குழந்தை சுவாதிக்கு கொடுக்கிறது போல எனக்கு இந்த காட்சி இருக்குது. சரிங்களா? ஆனா இவ்வளவுக்கும் மத்தியில அந்த சுவாதிக்கு அந்த குழந்தை சிரிச்சதுக்கு பிறகுதான் அவ வாழ்க்கை மலர்கிறது. என் நண்பர்களை, நீங்கள் எந்த அளவுக்கு இத நீங்க சீரமைச்சு கொண்டுகிட்டு யோசிச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியல. கதை என்னுடையது, புரிதல் உங்களுடையது. எதுவாக இருந்தாலும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.